கடகராசிக்காரர்கள் செய்த காரியம் மனித மனதை தொடும். அதனால் அவர்களின் தொழில் பாதை மெதுவாக ஆனால் உறுதியான வளர்ச்சியை காணும். இதேபோல் கடகராசிக்காரர்கள் வெளிப்படையாக மென்மையாக தோன்றினாலும் அவர்களிடம் உள்ள தலைமை ஆற்றல் ஆச்சரியப்பட வைக்கும். அவர்கள் குழுவை வழிநடத்தும் போது கட்டளையிட மாட்டார்கள். ஆனால் அன்பும் புரிதலுமே அவர்களின் ஆயுதம். இதனால் அவர்களின் கீழ் பணிபுரிபவர்கள் நம்பிக்கையுடன் பணியாற்றுவார்கள். ஒரு சிறந்த தலைவர் என்றால் தன் குழுவின் நலனை தன் நலனுக்கு மேலாக நினைப்பவர். அதுவே கடகராசிக்காரர்களின் இயல்பு. அவர்கள் அமைதியாக வழிகாட்டுவார்கள். ஆனால் அவர்களின் வார்த்தைகள் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும். இவர்களுக்குள் ஒரு இயல்பான தாய்மையின் குணம் இருப்பதால் அவர்கள் அனைவரையும் பாதுகாப்பாக உணர வைப்பார்கள். இதுவே அவர்களை மிகச்சிறந்த தலைவர்களாக மாற்றுகிறது. அதேபோல் கடக ராசிக்காரர்களின் அதிபதி சந்திரன் என்பதால் அவர்கள் மனதின் ஆழத்துடன் செயல்படுவார்கள். சந்திரன் அவர்களுக்கு தந்துள்ள சக்தி, உணர்ச்சியின் ஆழம், கற்பனை திறன் மற்றும் தன்னம்பிக்கை. குரு ஜூபிட்டர் அவர்கள் ராசியில் நன்மையாக இருந்தால் அவர்கள் கல்வி, தொழில் மற்றும் குடும்பத்தில் பெரும் வளம் பெறுவார்கள். சனி அவர்களுக்கு சோதனைகள் கொடுத்தாலும் அவை அவர்களை மனவளத்தில் உறுதியாக்கும். கடகராசிக்காரர்களுக்கு கிரகங்கள் ஒருபோதும் முழுமையாக எதிரியாக மாறாது. ஏனென்றால் அவர்களின் மனம் நன்மைகளை கவரும் காந்தம் போல. ஒரு நிம்மதியான நிலா அவர்களின் சாதகத்தில் இருந்தால் அவர்களின் வாழ்க்கை நிலையாகி பெரிய முன்னேற்றம் காணும். கிரகங்கள் அவர்களை சோதிக்கலாம், ஆனால் தோற்கடிக்க முடியாது. குறிப்பாக கடகராசிக்காரர்கள் புகழை விரும்பி ஓட மாட்டார்கள். ஆனால் அவர்கள் செய்யும் செயல், அவர்களின் பாசமிக்க அணுகுமுறை, அவர்களின் தன்னலமற்ற உழைப்பு இவையெல்லாம் அவர்களை உயர்ந்த புகழ் நிலைக்கு கொண்டு செல்லும். ஒரு நாள் அவர்கள் எங்கு சென்றாலும் இவர் ஒருமுறை நம்மை உதவினார் என்று மக்கள் நினைக்கும் அளவுக்கு இவர்களின் தாக்கம் ஆழமாக இருக்கும். இவர்களின் பெயர் மெதுவாக ஆனால் உறுதியாக மக்கள் மனதில் பதியும். அவர்களின் முகத்தில் ஒரு அமைதி, அவர்களின் குரலில் ஒரு நம்பிக்கை, அவர்களின் செயலில் ஒரு நேர்மை இருக்கும். இவைதான் அவர்களை மாபெரும் புகழின் பாதையில் இட்டுச் செல்லும் சக்திகள். அடுத்ததாக கடகராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு நேரடியாக செல்லும் பாதையல்ல. அது திருப்பங்களும் உணர்ச்சிகளும் நிறைந்த ஒரு பயணம். அவர்கள் சில நேரங்களில் நம்பிக்கையை இழந்து விழுந்தாலும் அந்த விழுந்த இடத்திலிருந்து மீண்டும் எழுந்து நிற்பது அவர்களின் இயல்பாகும். அவர்கள் மனதில் உள்ள உறுதி சாம்பலிருந்து ஃபீனிக்ஸ் பறப்பது போல இருக்கும். தோல்வியை ஒரு பாடமாக பார்க்கிறார்கள். அதனால் அவர்கள் அனுபவத்தின் வழியே புத்திசாலிகளாக மாறுவார்கள். வாழ்க்கையில் எத்தனை முறை சோதனை வந்தாலும் கடகராசிக்காரர் அதிலிருந்து இன்னும் வலிமையாக மீள்வார். அவர்களுக்கு துன்பம் ஒரு ஆசிரியர், அனுபவம் ஒரு புத்தகம், மனநிலை ஒரு நாள் வாள். இதனால் அவர்கள் இறுதியில் வெற்றியின் உச்சியை அடைவார்கள். ஏனென்றால் கடகராசி அல்லது லக்னக்காரர்களுக்கு உங்கள் வீட்டுக்கு இடதுபுறத்தில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று தேங்காய் உடைத்து வருவது நல்லது. கோயிலிலிருந்து வெளிவந்ததும் விநாயகருக்கு என்ன விஷயத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த விஷயத்தை சங்கல்பமாக வைத்து விநாயகரை வழிபடுவது நல்ல பலன்களை தரும். இப்போது என்ன விஷயத்தை தொடங்கினாலும் எல்லா வேலைகளையும் முடியும். சூரியனும் புதனும் இணைந்து புதாதித்யை உருவாக்குவதால் அற்புதமான காலகட்டமாக இருக்கும். நீங்கள் திட்டமிடும் விஷயங்களை செய்து முடிப்பீர்கள். தள்ளிப்போன காரியங்கள் எல்லாம் வெளிப்படையாக இருந்த விஷயங்கள் எல்லாம் இனி அடுத்தடுத்து நடக்கும். மெடிசன் சீட்டுகள் கிடைக்கும். நிறைய பேர் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவீர்கள். அரசு வேலைகள் கிடைக்கும் காலகட்டமாக இருக்கும். செலவுகள் அதிகரிக்கும். சுப செலவாகவும் தேவையில்லாத ஆடம்பர செலவுகளையும் செய்வீர்கள். தைரிய வீரிய உபஜய ஸ்தானத்தில் 3ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் உங்களை அடித்துக் கொள்ள ஆளே இருக்க மாட்டார்கள். 100% அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் காலகட்டமாக இருக்கும். டாப் கிளாஸ் யோகம் உண்டாகும். தொழில் ரீதியாக இருந்து வந்த அமைப்புகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். காது, மூக்கு, தொண்டை, சைனஸ் தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். வார்த்தைகளில் தேவையற்ற கோபத்தை தவிர்ப்பதும் நல்லது. இழுபறியாக இருந்த சிக்கல் பரிபூர்ணமாக நிவர்த்தியாகும். தேவையில்லாத இடங்களில் வாக்குவாதம் செய்வதை தவிர்ப்பதும் நல்லது. விரயங்கள் அதிகளவில் இருக்கும் என்பதால் விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் கடகராசியினர் மிகுந்த கவனமாக இருப்பதும் நம்பிக்கைகளையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் சார்ந்த விஷயங்களில் அனுகூலம் காணப்படும். எதிர்பார்த்த இடங்களில் இருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். மன அழுத்தம் எதுவும் இல்லாமல் புதிய தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் அடியெடுத்து வைக்கும் அமைப்பு கடகத்திற்கு அதிகளவில் ஏற்படும். துர்க்கை வழிபாடு யோக பலத்தையும் நம்பிக்கைகளையும் மகிழ்ச்சிகளையும் தரும். நினைத்த காரியங்களில் ஏற்றம், சந்தோஷம் உண்டாகும். பொருளாதார ஏற்றமும் சந்தோஷமும் 90% நன்றாகவே இருக்கும்.
அதே போலதான் குரு பகவான் அதிசாரமாக பெயர்ந்து கடகராசிக்குள் நுழைந்திருக்கிறார். கடகராசியானது குரு பகவானின் உச்ச ராசியாக கருதப்படுகிறது. இதன் காரணமாக உருவான ஹன்ஸ் மகா புருஷ ராஜயோகம் சிலர் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம், செழிப்பு மற்றும் பல நன்மைகளை வழங்க இருக்கிறது. இந்த ராஜயோகத்தால் 4 ராசிக்காரர்களின் வாழ்க்கையை அடியோடு மாற இருக்கிறது. நன்மைகளை பெற உள்ள ராசிகள் குறித்தில் கடகராசியும் ஒன்று மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை பெற உள்ளது. ஏனென்றால் கடகராசிக்காரர்களுக்கு இதுவரை இழுபறியாக இருந்த நிலைமைகள் எல்லாம் மாறும். அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது. பழைய கடன்களை அடைத்து முடிப்பார்கள். புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவார்கள். யோகம் ஏற்படும். தைரியம் உண்டாகப் போகிறது. வாழ்க்கையில் நம்பிக்கை பிறக்கப் போகிறது. மன அழுத்தம் இந்த மாதம் முழுவதும் சிறந்த சிக்கல்கள் தீரும். இடமாற்றம், வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் என எந்த மாற்றங்கள் வந்தாலும் அதனை எடுத்துக்கொள்வதும் நல்லது. சொந்த தொழில் தொடங்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்களுக்கு பெரிய அளவிலான அனுகூலமும் சந்தோஷமும் மாற்றமும் ஏற்படும். தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் இனி நடக்கும். லாபத்தின் அளவு அபரிவிதமாக உயரும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள். அற்புதமான முன்னேற்றம் ஏற்படும். எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்தும் நடக்கும். தொழில் ரீதியாக இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் தீரும். உத்தியோகம் ரீதியாக இருந்து வந்த பாதிப்புகள் நீங்கும். வியாபாரத்தில் இருந்த மன கஷ்டமான நிலைமைகள் அனைத்தும் கட்டாயமாக மாறும். எடுத்த காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள். எதிரிகள் விஷயங்களில் கவனமாக இருப்பதும் நல்லது. உடைப்பயிற்சி செய்வது மிகவும் முக்கியம். காளி, சூலினி, பிரித்யங்கரா வழிபாடு செய்வது நன்மைகளை பயக்கும். கழுத்து, முதுகு, அடிவயிறு, கழிவு பாதை, லிவர், கிட்னி போன்றவற்றின் செயல்பாடுகள் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டால் கவனமாக இருப்பதும் நல்லது. உரிய மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்ளாவிட்டால் பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அதே போல கையெழுத்து போடும் விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருப்பதும் நல்லது. ஆவணங்களை ஒரு முறைக்கு இருமுறை படித்து பார்த்துவிட்டு கையெழுத்து போடுவதும் நல்லது. இல்லை என்றால் தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்கும் வாய்ப்புள்ளதால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதிலும் முக்கியமாக கடகராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமை மேம்படும். தொழிலில் புதிய வாய்ப்புகள் உருவாகும். எதிர்பாராத பணவரவு மற்றும் கடன் பிரச்சனைகள் தீரும் வாய்ப்புள்ளது. ஆனால் உடல்நலத்தில் கவனம் தேவை. கடகராசிக்காரர்கள் வாழ்க்கையில் சாந்தி, சமநிலை, மகிழ்ச்சி அனுபவிக்கும் நாள். நீண்ட மாதங்களாக மனதை பாதித்த பிரச்சனைகள் தீர்க்கப்படும். குடும்பத்தில் ஒற்றுமை நிலவி பெற்றோர் மற்றும் குழந்தைகள் இடையே புரிதல் மேம்படும். தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிடைத்து உழைப்புக்கு மதிப்பு மரியாதையும் கிடைக்கும். வணிகத்தில் எதிர்பாராத வருமானம் ஏற்படும். நீண்ட மாதங்கள் நிலுவையில் இருந்த கடன் பிரச்சனைகள் தீரும் வாய்ப்புள்ளது. உங்களின் பேச்சு திறன் மூலம் பிறரை ஈர்க்கலாம். நண்பர்கள் மற்றும் சக ஊழியர்களிடமிருந்து நல்ல ஆதரவு கிடைக்கும். வெளிநாட்டு தொடர்புகள் பலனளிக்கும். ஆனால் பண விஷயங்களில் அலட்சியம் செய்யாதீர்கள். உடல்நலத்தில் சிறிய சோர்வு, தலைவலி போன்றவை வரலாம். எனவே போதுமான ஓய்வு எடுத்துக்கொள்ளவும். ஆன்மீக சிந்தனைகள் மன நிம்மதியை அளிக்கும். மாலை நேரங்களில் குடும்பத்துடன் சிறிய சுற்றுலா அல்லது நேரம் செலவிடுவது மகிழ்ச்சிகளை தரும். உங்கள் முயற்சி, பொறுமை மற்றும் நம்பிக்கையால் நல்ல முடிவுகள் உருவாகும் மாதம் இது. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 4. சிறந்த முதலீடு நிலம் அல்லது வீட்டு மேம்பாட்டு பரிகாரம். சிவனுக்கு பாலாபிஷேகம் செய்து நன்மைகளை பெறலாம். வழிபட வேண்டிய தெய்வம் பரமேஸ்வரர். மேலும் இதையெல்லாம் தாண்டி கடக ராசிக்காரர்களின் காதல் என்பது ஒரே நேரத்தில் மென்மையும் வலிமையும் கொண்டது. அவர்கள் ஒருவரை காதலித்தால் அந்த மனிதர் அவர்களின் வாழ்வின் மையமாகி விடுவார். இவர்களின் அன்பு சாமானியமானது அல்ல. அது தாய்மை, பரிவு, அர்ப்பணிப்பு, நம்பிக்கை ஆகிய 4 தூண்களால் கட்டப்பட்டுள்ளது. காதலனாகவோ, காதலியாகவோ, கணவராகவோ, மனைவியாகவோ அவர்கள் தங்களின் வாழ்க்கை துணைக்கு முழுமையாக அன்பை அர்ப்பணிப்பார்கள். இவர்களுடைய காதல் வெளிப்படையாக